நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க ராகுல் காந்தி, அங்கே போனாலும் இந்தியா டெட் எக்கானமி, இந்தியா எக்கானமி அந்த அளவுக்கு இது இல்லை, வளர்ச்சி அடையாது, இது அடையாது, எங்கெல்லாம் முடியுமோ இந்தியாவை பற்றி தாழ்த்தி தான் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் வசிக்கிறது இந்தியா, யூ ஆர் அன் இந்தியன். அதை இந்தியா இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், யூ ஆர் அன் இந்தியன். அந்த ஒரு பொறுப்பு உணர்ந்து நீங்கள் பேச வேண்டும். மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியே எதுக்கெடுத்தாலும் அந்த அரசாங்கத்தை, இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தை குறை கூறிக்கொண்டே நீங்கள் இருக்கிறது. போனதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போன வருஷம் லாஸ்ட் இயர் ஐ திங்க் ஸோ, அந்த பார்லிமெண்ட்டை முடக்கிட்டு இவங்கெல்லாம் வெளியில் உட்காந்து இது ஆப்போசிஷன் லீடர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கிறச்ச திரிணாமுல் காங்கிரஸ் லீடர்னு நினைக்கிறேன், ஒரு ஆப்போசிஷன் லீடர், அவர் இதுக்கு முன்னாடி இருந்த துணை ஜனாதிபதி டங்கரை அவர் எப்படி நடந்து வருவார், எப்படி பேசுவார்னு அதை இமிட்டேட் பண்ணார். தவறு. நீங்களே எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், தவறு அது. அதை ராகுல் காந்தி சிரித்து கைத்தட்டின்னு இருக்கார். இவர் போய் கண்டிக்க வேண்டாமா துணை ஜனாதிபதியை, இந்த அளவு நீங்கள் இது பேசலாமா அப்படின்னு. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணார், இவர் நடுவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மோடி சவுக்கிதார் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி மன்னிப்பு கேட்டார்.